இதுக்கு முன்னால பண்ணா பல்வர் சிங்க நேரா அவர் ஏவன் அக்யூஸ்ட் அவர் கூட்டு வரே அந்த இன்ஸ்பெக்டர் தான் கூட்டு வந்து அங்க விடுறாங்க கோர்ட்ல அவங்களோட ஸ்டாஃப் எஸ்எஸ்ஐ. இப்படி இருக்கும்போது இந்த வழக்குலாம் நீர்த்து போயிடாதா? ஜெயக்குமார் வழக்கு இன்னைக்கு வரை அவர் தற்கொலையா காங்கிரஸ் ஜெயக்குமார் தற்கொலையா கொலையானது கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆச்சு. இதுவரை அது முடிவு பெறல சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜெயக்குமார் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார், சிபிசிஐடி அந்த ஜெயக்குமார் வழக்கு வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி நகரவே இல்லை. அதே சிபிசிஐடி இப்ப கவின் வழக்கும் போதா இதுல என்ன முன்னேற்றம் இருக்குன்றது பொதுமக்கள் கேள்வி. சிபிசிஐடி கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கே நல்லா பண்ணுவாங்க. ஆமா, என்னங்க சட்டம் ஒழுங்கு போலீஸ் ஆபீசர்ஸும் நல்லா பண்ணுவாங்க. ஆனா சட்டம் ஒழுங்குக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் கிரிமினல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சட்டம் ஒழுங்குங்கிறது நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொன்னீங்க 1 கோடி ரூபாய் நல்லா கொடுத்தா அது அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தான். சார் அப்ப சிபிசிஐடி கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. சிபிசிஐடில ஒரு வெளிப்படை இப்ப லா அண்ட் ஆர்டர் பாக்குற போலீஸுக்கும் சிபிசிஐடிக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஆனால் சிபிசிஐடி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஃபோக்கஸ்ட் இல்லைங்களா? இப்போ இவங்க லா அண்ட் ஆர்டரை நல்லா பார்த்துப்பாங்க. சிபிசிஐடிக்கும் போது அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, வேகமாக பண்ணுவாங்க. வேகம் இல்லைன்னு சொல்றோம் சார். 2000 நீங்க பத்திக்கு அதான் சொன்ன போர்த்து பில்ல நான் அதான் சொல்றேன் சார். எடுத்துக்காட்டா சொல்லிட்டேன். காங்கிரஸ் தொகுதியில ஜெயக்குமார் வழக்கு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆச்சு சார். அவர் தற்கொலையா கொலையான கூட முடிக்கல. இன்னும்